வணக்கம் நண்பர்களே. பல பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். என்னோடய பிரச்சனை ஏன் சார் சரியாக மாட்டேங்குது? என் உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் ஏன் சரியாக மாட்டேங்குது? பெருகிக்கிட்டே இருக்குது. எல்லோரும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. நான் மட்டும்தான் இவ்வளோ சிக்கலில் இருக்கிறேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல சார். எனக்கு இந்த நோய் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அந்த நோய் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் சரியாகவே ஆகாதா? என் விதியா இந்த விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு? அப்படின்ற மாதிரி பல பேரோட மனக்கதறல்கள் எப்பயுமே என் காதுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் தான். இந்த விஷயத்தை தெளிவாக மனசில் பதிவு பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. நண்பர்களே, நம்மளோட உடல் இருக்கு இல்லையா, நம்மளோட உடல் ஒரு ஒரு பெரிய படைப்பு, ஒரு மாபெரும் படைப்பு. நம்ம இறைவனை கண்ணால் பார்க்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த உடல் மாதிரி இன்னொரு உடலை படைக்க முடியாது மனிதர்களால். மனித அறிவை கொண்டு படைக்க முடியாது. அப்போ இந்த உடல் இயங்கிறதுக்கு எவ்வளோ வேலைகள் நடக்குது. நீங்கள் இந்த உடலில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள்லாம் விட்டுடுங்களேன். இத்தனை கோடி உயிரினங்கள் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருந்தது அப்படின்னாலுமே, நீங்கள் உயிர் வாழ்கிறதுக்காக உங்களோட நாசிக்கு மூச்சு காற்று அனுப்பப்படுதில்லை. உங்களோட மூச்சு காற்று இப்போ இந்த நிமிஷம் அந்த மூச்சு காற்று உங்களோட நாசிக்கு அனுப்பப்படுறதுனால தானே இந்த குரல் பதிவை நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. அப்போது இதை விட இறைவனோட அருள் என்ன கிடைக்க முடியும் நமக்கு? யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி இவ்வளோ வலிகள் இருக்குது சார் எனக்கு உடம்புல, இவ்வளோ வேதனைகள் இருக்குது, இவ்வளோ எரிச்சல்கள் இருக்குது, என்ன சார் பண்ணுறது, எனக்கு முடியல சார் என்னால் அப்படின்ற மாதிரி பல பேர் கேள்வி கேட்குறீங்க, கதறீங்க, கஷ்டப்படுறீங்க, அழுறீங்க, வேதனையாக ஃபீல் பண்ணுறீங்க. இந்த விஷயங்கள்லாம் நான் கேட்டு பல நாள் எனக்குள்ளே இது ஒரு பெரிய ஆதங்கத்தையே க்ரியேட்லாம் பண்ணியிருக்கு. என்ன தான் தீர்வு அப்படின்ற மாதிரி. இதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பதில், இயற்கை கிட்டேருந்து எனக்கு கிடைச்ச பதில் என்ன அப்படின்னா, இயற்கை பேராற்றலோட வலிமையை நம்பாமல் மனிதர்கள் மனித அறிவை அதிகமாக நம்புகிறாங்க. அதனால் மனித அறிவு அவங்களுக்கு ஒரு லிமிட்டை போட்டு இவ்வளோ தான் உனக்கு அப்படின்ற மாதிரி அமைச்சு கொடுக்குது. இதனால தான் மனிதர்களோட வலிகளும் நோய்களும் குணமாகிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பதில் கிடைச்சது இருக்குது. அப்படி தானே பண்ணிட்டுருக்குறோம் நம்ம இப்போது. அதாவது உடல் எவ்வளோ செயல்பாடுகளை செஞ்சுட்டு, உங்களோட வலிகளும் வேதனைகளும் எரிச்சல்களும் உங்களோட உடம்பை சிதைக்கிறதுக்காக வந்திருந்தது அப்படின்னா 10 வருஷம் 15 வருஷம் இந்த வலியோடு நீங்கள் கடந்து போயிருக்க முடியாது. ஒரு வலி, ஒரு தீவிரமான வலி, தலைவலியோ, வயிறு வலியோ, கால் வலியோ, மூட்டு வலியோ, ஷோல்டர் வலியோ, என்ன வலியாக இருந்தாலும் சரி, கழுத்து வலியோ, அந்த வலி வந்திருக்கும் போது, அந்த தீவிரமாக வந்த வலி ஒரு வாரம் அந்த வலி நீடிச்சுது அப்படின்னாலே உங்களோட உயிர் போயிருக்கும். ஒருவேளை அந்த வலி உங்களை சிதைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா. ஆனால் 15 வருஷம் 20 வருஷம்லாம் எப்படி அந்த வலியோடு கிடக்குறீங்க? இது நீங்கள் யோசிக்கலையா? யோசிச்சு பாருங்கள். இப்போது உதாரணத்துக்கு ஒரு கொல்லிக்கட்டை மேலே காலை வச்சிட்டிங்க, சரிங்களா? உடம்பு என்ன உடனடியாக நமக்கு உணர்த்துது? யோசிங்க. வலியும் உணர்ச்சியும் நம்மளோட மனசுக்கு கடத்தி, நம்மளோட மூளைக்கு கடத்தி என்ன பண்ணுது? உடனடியாக அதிலேருந்து காலை எடு, இல்லைன்னா உன் காலை நீ எழுந்துருவேன்னு சொல்லிவிட்டு எது வழியாக நம்மக்கிட்ட பேசுது? வலி வழியாகவும் எரிச்சல் வழியாகவும் நம்மக்கிட்ட பேசுது. ஒரு வேளை அந்த வலியும் எரிச்சலும் உடம்பு நம்மக்கிட்ட கடத்தலைன்னா கால் என்னத்துக்காகிறது? அந்த கொல்லிக்கட்டை எப்படி நீங்கள் காலில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கால் பொசுங்கி முட்டி வரைக்கும் அந்த எலும்புகள்லாம் பொசுங்கி வந்துடுமே. என்ன பண்ணுறது? அப்போது உடல் உணர்ச்சிகள் வழியாக எந்த அளவுக்கு ஒரு மெசேஜை கடத்தி நம்மளை காப்பாற்றுது. ஏங்க, இந்த விஷயம் புரிஞ்சு போச்சு அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள் புரிஞ்சு போயிடும் தெரியுங்களா? இப்போது அந்த கொல்லிக்கட்டையிலேருந்து அந்த கால் பொசுங்கிறத காப்பாற்றுற நம்மளோட உடல் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு வலி வருது அப்படின்னும்போது நம்மளை அழிக்கிறதுக்காக வருதுன்னு நினைக்கிறீங்க? யோசிங்க. ஏதோ ஒரு மெசேஜை நம்மகிட்ட கடத்துதுங்க. நமக்கு வரக்கூடிய சளி, காய்ச்சல், வலி, லூஸ் மோஷன், வாமிட்டிங், உடம்புல வரக்கூடிய செரிமான சிக்கல், வயிறு உப்பசம், வயிறு கனமாக இருக்கிறது, மோஷன் ப்ராப்ளம், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, மனசில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, ஏதோ ஒரு கலவரமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறது. இந்த விஷயங்கள் பலவிதமான வலிகள், ஆங்கங்கே உடம்புல பல இடங்களில் வரக்கூடிய வலிகள், இது எல்லாமே நம்மளை அழிக்கிறதுக்கு வரலைங்க. இது எல்லாமே இந்த வலிகள் மூலயமா, இந்த சிம்டம்ஸ் மூலயமா நமக்கு ஒரு தகவலை கடத்துது. அந்த தகவல் என்ன? அது தகவல் கடத்துதுன்ற பேருண்மையை சொல்கிறதுக்கே இங்கே ஆள் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மருத்துவங்கள் எல்லாமே மருந்துகள் கொடுக்குது. அந்த மருந்துகள் என்ன பண்ணுது தெரியுங்களா? உடல் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு தகவல் கடத்துறதுக்கு கதறதில்ல, ஒரு மொழியை நம்மக்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணதில்லை, சிம்டம்ஸ் வழியாகவோ வலி வழியாகவோ பேசுறதுக்கு ட்ரை பண்ணதில்லை. அதோடய வாயில்
ஒரு பெரிய கட்டையை தூக்கி சொருவி அதை பேசவே முடியாத அளவுக்கு செய்கிறது தான் இந்த மருந்துகள் எல்லாமே. அதனால தான் அந்த மருந்துகள்லாம் செயலிழக்கும்போது அந்த வலிகள் திரும்பி வெளியில் வருது. ஏன் பல வருஷங்கள் மருந்துகள் எடுத்தாலும் நமக்கு நோய்கள் சரியாகிறது இல்லை அப்படின்னா, உடல் ஒரு வலியை ஏற்படுத்துதுனாலோ ஒரு உபாதையை ஏற்படுத்துது அப்படின்னாலோ அது நோயின் நமக்கு தப்பாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை நோயின்னு சொன்னதுனால தான் நம்மளால் அதை சரி பண்ண முடியல. அது உடலின் மொழி. உடல் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு மொழியை பேசுது. அந்த மொழி என்ன, அது மொழி தான் அப்படின்றத சொல்லி புரிய வைக்கிறதுக்கும், அந்த மொழி என்ன, அந்த மொழிக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், நம்ம என்ன தான் தப்பு பண்ணுறோம், இந்த வலிகள் வர்றதுக்கான காரணம் என்ன, இந்த விஷயங்களை கண்டுபிடிக்கும் போது தாங்க நம்மளோட நோய் குணமாகுது. யாரோ ஒரு மருத்துவர் ஏதோ ஒரு கருவி, உங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, தைராய்டு இருக்குது, யூட்ரஸில் பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் நம்புறீங்களே. எவ்வளோ பெரிய மாபெரும் படைப்பில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க தெரியுமா? உங்களோட உடல் என்னும் மாபெரும் படைப்புங்க. உங்களோட மூச்சுக்காற்று உங்களோட நாசிக்கு வந்துட்டு இருக்குதுங்க. எவ்வளோ செயல்பாடுகள் நடக்குது. கடைசி நொடி வரைக்கும் உடல் நம்மளை காப்பாற்ற பார்க்குதுங்க. எவ்வளவோ டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். கடைசி நொடி வரைக்கும் கிட்னியை ஒரு பொறுப்பாக எடுத்துக்காமல் டயாலிசிஸ் பண்ணி கடைசி நொடி வரைக்கும் அவங்களோட கிட்னியை அவ்வளோ கதறேன். இப்போ வாச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கூட, நான் மீண்டு வரேன். இப்போ வாச்சு என்னை முதுகில் குத்துறதை நிறுத்தேன், நான் மீண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்னி சொல்லுதுங்க. உடம்பு அவ்வளோ மெசேஜஸ் நம்மக்கிட்ட கடத்துதுங்க. இறைவன் நேரடியாக வந்து பேச மாட்டாருங்க, உடல் வழியாக தான் பேசுகிறாரு, வலிகள் வழியாக தான் பேசுகிறாரு. நீங்கள் கொஞ்சம் பேசினாலும் கேட்க மாட்டீங்க. வலிகள் வழியாக பேசும்போது தான் இத்தனை நாள் இருந்த காலே உங்கள் கண்ணுக்கு தெரியாது. காலில் ஒரு வலி தெரியும் போது தான் அந்த கால் எங்கே இருக்குதுன்றது நமக்கு தெரியுது. அதனால் உடலின் மொழி அப்படின்றது இந்த உணர்ச்சிகள் வழியாக தான், வலிகள் வழியாக தான், எரிச்சல் வழியாக தான், வேதனைகள் வழியாக தான். இல்லைன்னா நம்ம வந்து உடல் பக்கம் நம்ம திரும்ப மாட்டோம். நம்ம பாட்டு நம்மளோட போக்கில் போய்கிட்டே இருப்போம். பணம் சம்பாதிக்கிறதுக்கோ குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கோ எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். உடல் தான் மிக முக்கியமான முக்கியத்துவம். இந்த உடலின் மொழி எப்படி இருக்குது, எப்படி நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, நம்மளோட நோய்கள் ஏன் வருது, நமக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாமே உண்மையாகவே நோய்களா இல்லை நோயோட அறிகுறிகளா, நோயோட ரூட் காஸ் என்ன, நோயோட ஆணிவேர் காரணம் என்ன, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வாரம் நம்மளோட செரிமான விழிப்புணர்வு வகுப்பில் நம்ம சொல்லிக் கொடுத்துட்ருக்குறோம். அட்லீஸ்ட் அந்த வகுப்பில் கலந்தாச்சு உடம்புல என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அடுத்து குணமாக்குற வழிக்குள்ளே போகிறீங்களோ போகலையோ, முதல்ல உடம்புல என்ன நடக்குதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத பயம் வராதுங்க. உயிர் மேலே பயம் வராது, எது மேலேயும் பயம் வராது. நாளைக்கு நமக்கு என்ன நடந்துருமோன்ற பயம்லாம் வராது. தெளிவாகிடலாம். இங்கே விழிப்புணர்வு தாங்க தெளிவு. அந்த தெளிவு புரிதல் வந்துருச்சு அப்படின்னால பயம் நீங்கிடுது, குணமாகிற வழிகள் காட்டப்படுது. அதனால் மனித அறிவு எக்கார்ந்து கொண்டும் நோய்களை குணப்படுத்தாது. இயற்கை பேராற்றலோட வழிகாட்டல் என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கும் போது தான், இயற்கையோட மொழி என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கும் போது தான், உடலோட மொழி என்னன்றது தெளிவாக புரிஞ்சுக்கும் போது தான் உடல் நோய்கள் குணமாகுது. உங்களோட கேள்விக்கான பதில் கிடச்சிருச்சா? ஏன் சார் எனக்கு மட்டும் இவ்வளோ நோய்கள் இருக்குது, ஏன் சார் எனக்கு மட்டும் இவ்வளோ வலிகள் இருக்குது? ஏன்னா உங்கள் உடலோட நீங்கள் பேசலை. அதை பேசுகிறத ஒரு காலமும் நீங்கள் கேட்கல. 20 வருஷமாக அதை கதறிட்டு இருக்குது, 15 வருஷமாக அது கதறிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் உங்கள் உடல் என்ன சொல்லுது அப்படின்றத கேட்க ஆரம்பிங்க. மாயாஜாலம் மாதிரி எந்த மருந்துகளும் இல்லாமல், எந்த மாத்திரைகளும் இல்லாமல் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய சிக்கல் என்ன சிக்கலாக இருந்தாலும் அதிலேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க. இந்த புரிதலை ஆழமாக மனசில் வச்சுக்கிட்டு எல்லாருமே இன்பமான, ஆரோக்கியமான, செழுமையான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தை மனசில் கொண்டு இந்த பதிவை நான் முடிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.